Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.5 first sum. Check whether the following sequences are in AP. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சீக்வன்சஸ் எல்லாமே அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் தானான்னு கேட்டிருக்காங்க. ஒரு 5 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாச்சுன்னா இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த சீக்வன்ஸோட டிஃப்ரென்ஸ் 2 டேர்ம்ஸ். ஸோ டேர்ம்ஸ்னால் இப்போ இந்த சீக்வன்ஸை பாருங்கள், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸஸ் தான் பார்ப்போம். இதான் டேர்ம்ஸு. இதில் ஏதாவது 2 டேர்ம்ஸோடைய டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 2 டேர்ம்ஸ், அதாவது இப்போ T2 மைனஸ் T2 என்பது ஒரு டிஃப்ரென்ஸ், இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து T3 மைனஸ் T2 என்ற ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிச்சுன்னா நீங்கள் ஏபிஐ இல்லைன்னு உள்ளது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் வந்து A-3 A-5 A-7 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வச்சு ஃபஸ்ட் நான் T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கிறேன். ஸோ T2லேருந்து T7 A-5 மைனஸ் ஆஃப் A-3. ஸோ ப்ராக்கெட் கவனமாக போடுங்க. கிராஃபிக்கில் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி போடணும், இல்லை ஆன்சர் கிடைக்காது. A-5 மைனஸ் A ப்ளஸ் 3. ஸோ மைனஸ் இங்கேயும் மைனஸ், ஸோ ப்ளஸ் ஆயிரும். அது பார்த்தீங்கன்னா இரமே கேன்சல் ஆகும். -3 + 3 வந்து -2 கிடைக்கும். இப்போ T3 மைனஸ் T2 கூட உண்டு, அதையும் கண்டுபிடிக்கும். ஸோ A-7 மைனஸ் ஆஃப் A-5 A-7 மைனஸ் A ப்ளஸ் 5. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா -7 + 5 வந்து -2 கிடைக்கும். ஸோ இது விளையாட்டு என்ன தெரியுது, T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துட்டுனா இட் இஸ் அன் ஏபி. இப்போ செகண்ட் சம் பாருங்க, half 1/3 quarter 1/4 1.5. ஸோ இந்த மாதிரி இந்த சீக்வன்சஸ் போயிட்டே இருக்குது. இதில் இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள், T2 மைனஸ் T1. ஸோ T2 வந்து 1/3 மைனஸ் 1/2. ஸோ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துக்கிட்டால் 3 2 6 வரும். ஸோ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் 6. மேலே வந்து 2 வரும், இங்கே வந்து 3ன்னு வரும். ஸோ -1/6 வரும். ஸோ எப்படி எதுனா கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 1 2 is 2 -3/6. ஸோ கிராஸ் மல்டிப்ளை, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், T3 மைனஸ் T2, that is 1/4 minus 1/3. That is also going to be 3 minus 4/4 3 are 12. So that is minus 1/12 ன்னு வருது. பட் இது ரெண்டுமே சேம் கிடையாது. ஸோ T2 minus T1 not equal to 3T minus T2. So it is not in AP. ஸோ இது ஏபி கிடையாது, ஏன்னா வந்து ரெண்டும் டிஃப்ரென்ஸாக வந்திருக்கு. ஸோ ரெண்டு சேமாக இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் இன் ஏபி. ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்தால் அது ஏபி கிடையாது. இப்போ மூணாவதாக 9 13 17 21 25 வச்சுருக்காங்க. ஸோ T2 மைனஸ் T1 கண்டுபிடிங்க. அதே போல் ஸோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கண்டுபிடிச்சா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ 13 மைனஸ் 7 9 இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிங்கன்னா 4 வருது. அதுமாதிரி T3 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் 13, தட் இஸ் ஆல்சோ 4. ஸோ T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. T3 மைனஸ் T2ன்னு வருது. அப்போ இதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏபி. ஸோ இட் இஸ் அன் இன் ஏபி. நாலாசம் பாருங்கள். ஸோ நாலாசம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1/3 0 1/3 2/3 சொல்லி கொடுத்துருக்காங்க. -1/3 0 1/3 2/3. ஸோ இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னா லாஸ்ட் 2 டேர்ம்ஸ். ஸோ இதில் எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ T2 மைனஸ் T1 இந்த மாதிரி எடுத்துக்காங்க. ஸோ T2 மைனஸ் T1 என்பது 0 மைனஸ் ஆஃப் -1/3. ஸோ 0 + 1/3 இஸ் ஈக்குவல் டு 1/3 தான் வரும். ஸோ 0 + எனிதிங் வில் பி எனிதிங், அதுதான் வரும். ஸோ T3 மைனஸ் T2 வந்து 1/3 மைனஸ் 0, தட் இஸ் ஆல்சோ என்ன கேட்டிங்கன்னா 1/3 வருது. தென் அடுத்தது T4 மைனஸ் T3 கூட கண்டுபிடிங்க. ஸோ இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருக்கிறதுனால ஸோ 2/3 minus 1/3. ஸோ கீழே லைக் டைம்ஸ் 2 minus 1, that is 1/3. So T2 minus T1 is equal to T3 minus T2 is equal to T4 minus T. So இது மூணுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் இன் ஏபி. லாஸ்ட்டாக 5வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 minus 1 1 minus 1 1 minus 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 minus 1 1 minus 1 1 minus 1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ T2 minus T1 is equal to -1 -1, that is equal to -2. T3 minus T2 is equal to 1 minus of -1 is equal to 1 plus 1 ன்னு வரும். ஸோ that is equal to 2. ஸோ it is not in AP.
ஸோ இது ரெண்டுமே சேமாக இல்லை, அதனால் நீங்கள் T2 - T1 இஸ் நாட் ஈக்குவல் டு T3 - T2 வரும். ஸோ இட் இஸ் நாட் இன் ஏபி. ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.